இந்த ஆண்டு சனி பெயர்வின் மூலமாக 7.5 சனி முடிகின்றது. அற்புதமான ஒரு அமைப்பு இது. ஆனால் 2-8 ஆட்சிகள் ராகு கேதுக்கள் வராங்க. இருந்தாலும் 7.5 வருஷம் வாங்கிட்டு இருந்த 7.5 சனி முடிகிறது அப்படிங்கிறதே உங்களுக்கு 50% நன்மை அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. மிக கடுமையான அழுத்தங்கள்லாம் குறைஞ்சு ஓரளவுக்கு ஃப்ரீயாகி கடன் தொந்தரவுகள் ஓரளவுக்கு அப்படியே சீர்படுகின்ற அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம். திருமணமே ஆகலைங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் இந்த ப்ராசஸில் கொஞ்சம் சிரமப்படுத்தும். இது எல்லாமே நன்மை. 7.5 சனி விலகிறதே ஆரோக்கியம், தொழில், பொருளாதாரம், குடும்பம் எல்லா விஷயத்துக்கும் கொஞ்சம் கூடுதல் குறைதல் இருந்தாலும் நன்மை அதிகரித்து தான் காணப்படும். ஒரு லிமிட்டுக்குள்ளே உங்களால் முடிஞ்சதை மட்டும் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுக்கறது மிக மிக நல்லது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க. சரிங்களா? எடுத்தோம் கவுத்தோம் நீங்கள் பாட்டு எதையும் பேசிடக்கூடாது அப்படிங்கிறது மிக மிக அவசியமானது. ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இறை குழுமம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2025 புத்தாண்டிற்கான பலாபலன்கள். அடுத்த 12 மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான ஏற்றங்கள், எங்கெல்லாம் நன்மைகள், எங்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டிய இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வாழ்க்கைக்கான அடுத்த வருடத்திற்கான ஒரு வழிகாட்டுதலுக்கான ராசி பலன் இது. 2025 புத்தாண்டு பலன்கள். சரிங்களா? இப்போ இதில் ஒரு சிறு தகவல் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே, நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ஒரு பொது பலன்கள். சரிங்களா? இதோடைய பலம் அதிகபட்சம் ஒரு 10%. அதுக்கு மேலே இதற்கு முழுமையான பலம் கிடையாது. அப்போ எதுங்க முழு பலம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் பிறந்த தேதி நேரத்தின் அடிப்படையில் ஒரு சுய ஜாதகம் இருக்குங்க. அதன்படி செல்லுகின்ற தசாபுக்தி தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால் இதில் நம்ம சொல்கிற நன்மைக்காக ரொம்ப ஓவராக பில்டப் பண்ணிக்க வேண்டாம், தீமைக்காக ரொம்ப பயந்துக்கிட வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு பொது பலன். அடுத்த 12 மாதம் பொது பலன் அடிப்படையில் உங்களுக்கு 2025 எப்படி இருக்குது அப்படிங்கிறத 4 கிரகங்கள் சனி, ராகு, கேதுக்கள் மற்றும் குருவினுடைய அமர்வு மற்றும் நகர்வின் அடிப்படையில் நம்ம கணிச்சு சொல்ல போகிறோம்ங்க. அதனால் இந்த ஆண்டு பொது பலன் அடிப்படையில் உங்களுக்கு எப்படி இருக்கிறது? மகரம், மகர ராசி நேயர்களே, மகரத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்ன அன்பு நண்பர்களே, இந்த ஆண்டு சனி பெயர்வின் மூலமாக 7.5 சனி முடிகின்றது. அற்புதமான ஒரு அமைப்பு இது. ஆனால் 2-8 ஆட்சிகள் ராகு கேதுக்கள் வராங்க. இருந்தாலும் 7.5 வருஷம் வாங்கிட்டு இருந்த 7.5 சனி முடிகிறது அப்படிங்கிறதே உங்களுக்கு 50% நன்மை அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. அதனை அடுத்ததாக குருவும் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது முதல் அமைப்பாக வேலை கிடைக்கும். ஆக இது நாள் வரையிலும் சரியான வேலை வாய்ப்புகள் இல்லாமல் தடைபட்டுக்கிட்டு இருந்த, கொஞ்சம் சிரமப்பட்டுக்கிட்டு இருந்த நண்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற அற்புதமான காலகட்டம். உத்தியோகத்தில் பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்தும் அந்த ப்ரெஷர்லாம் குறைஞ்சி ஓரளவுக்கு உத்தியோகத்தில் ஒரு நல்ல நகர்வு கிடைக்கக்கூடியது மாதிரியான அற்புதமான காலகட்டமாக இது அமைகின்றது. அதே போல தான் தொழில் அமைப்புகளும். தொழிலில் இருந்து வந்த மிக கடுமையான பிரச்சனைகள், மிக கடுமையான நெருக்கடிகள்லாம் அளவு குறைஞ்சிரும். ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. உங்கள் கட்டுக்குள்ளே வந்துடும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பில் எடுத்துக்கலாம். ஆக உத்தியோகம், தொழில் அமைப்புகளில் நல்ல நகர்வும் ஏற்றமும் பெறுகின்றது மாதிரியான அற்புதமான ஆண்டாக குறிப்பாக இந்த ஆண்டோட மே மாதத்துலேருந்து பலமாக இருக்குங்க. இது ஒரு நல்ல ஏற்றத்திற்கான அமைப்பு. அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னாங்க அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உடல்நிலை அப்படின்னு வருகின்ற பொழுதுங்க, சின்னதான ஹெல்த் தொந்தரவுகளில் இருந்து வந்தவங்கலேருந்து பெரிய பெரிய ஹெல்த் தொந்தரவுகள் வரைக்கும் இருந்தவங்க எல்லோருக்குமே ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல ஏற்றம் பெற்று அழகாக ஸ்மூத்தாக நகரக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான அமைப்புகளுக்குள்ளே வந்துடுவாங்க. ஆக ஹெல்த் இம்ப்ரூவ் ஆயிரும். கடன் தொந்தரவுகளை மாட்டி சிக்கி தவிச்சிக்கிட்டு இருக்கவங்க, கடனால் கொஞ்சம் அப்படியே திணறிக்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கடன் அமைப்புகளில் இருந்து வந்த மிக கடுமையான அழுத்தங்கள்லாம் குறைஞ்சி ஓரளவுக்கு ஃப்ரீயாகி கடன் தொந்தரவுகள் ஓரளவுக்கு அப்படியே சீர்படுகின்ற அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம். திருமணமே ஆகலைங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் இந்த ப்ராசஸில் கொஞ்சம் சிரமப்படுத்தும். 1க்கு 2 இடம் பார்க்குறது, கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணுறது, இந்த மாதிரியான சில தொந்தரவுகளை கொடுக்கலாம். ஆனாலும் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் எப்படி அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னாங்க, பரவாயில்லைங்கிற அளவுக்கு ஒரு நல்ல திருமணத்திற்கான அமைப்புகள் கைகூடி வரும். எல்லாமே சிரமப்படும், ஆனால் சிரமப்பட்டு நல்ல முறையில் கல்யாணம் முடியும். அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, உறவுகளோடு இருந்து வந்த மிக கடுமையான சிக்கல்கள் அனைத்தும் குறையும். தொழில் அமைப்புகளில், வெளி வட்டாரங்களில் பேர் கெடுத்துக்கிட்டவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் ஒரு புருவாகி நல்ல நட்பு வட்டாரங்களாக அவர்கள் மாறி ஓரளவுக்கு உறவுகள் மீண்டும் நல்ல பெயர் பெற்று வளரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புகள் இந்த காலகட்டம் உண்டு. நீங்கள் எந்த இடங்கள்லாம் யாருக்கெல்லாம் பாக்கி பட்டிருந்தீங்களோ அந்த பாக்கிகளை எல்லாம் அடைச்சி கடங்காரன் இல்லை நான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய லெவல் உயரக்கூடியது மாதிரியான ஒரு அமைப்பு பொதுப்பலன் அடிப்படையில் உண்டு. உங்கள் ஜாதக அடிப்படையில் இருந்தால் தான் அது பர்ஃபெக்ட்டுங்க. பொதுப்பலன் அடிப்படையில் உண்டு. ஜாதகமும் இருந்துருச்சுன்னா ரொம்ப சூப்பர். சரிங்களா? இதெல்லாம் ஒரு நல்ல ஏற்றத்திற்கான அமைப்பு. புத்திர பாக்கியம் இல்லாத நண்பர்களுக்கு கூட நல்ல முறையில்
புத்திரபாகிய அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஆகச்சிறந்த ஒரு காலகட்டமாக அமைகின்றது. ஆக இது எல்லாமே நன்மை. 7.5 சனி விலகிறதே ஆரோக்கியம், தொழில், பொருளாதாரம், குடும்பம் எல்லா விஷயத்துக்கும் கொஞ்சம் கூடுதல் குறைதல் இருந்தாலும் நன்மை அதிகரித்து தான் காணப்படும். இப்போ இந்த 2-8 வருகின்ற ராகு கேதுக்கள் 2 விஷயமுங்க. பொண்ணு தேடும்போது இல்லை மாப்பிள்ளை தேடும்போது கொஞ்சம் ப்ராசஸை லாங் பண்ணும், இல்லை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். 2வது கல்யாணத்துக்கு பிறகு கொஞ்சம் மன வாழ்க்கையில் கருத்து வேறுபாடுகளை அடிக்கடி ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டம். ஆக மகர ராசி நேயர்கள் ஃபேமிலி லைஃப்பில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும், ஃபஸ்ட்டு பாயிண்ட். 2வது 2ஆம் வீட்டில் ராகு வர்றதுனால கொஞ்சம் ஓவராக பேசி இல்லை தேவையில்லாத வாக்கு கொடுத்துட்டு அவசரப்பட்டு மாட்டிக்கிடுவீங்க. கூடுமான முறையிலும் அந்த மாதிரி பண்ணாமல் ஒரு ஒரு லிமிட்டுக்குள்ளே உங்களால் முடிஞ்சதை மட்டும் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுக்கறது மிக மிக நல்லது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க. சரிங்களா? எடுத்தோம் கவுத்தோம் நீங்கள் பாட்டு எதையும் பேசிடக்கூடாது அப்படிங்கிறது மிக மிக அவசியமானது. பார்த்து இருந்துக்கிடுங்க. இந்த திருமண வாழ்க்கை, பேச்சுவார்த்தை, கொடுக்கல் வாங்கல் இந்த 3ல் மட்டும் மகர ராசினியர்கள் கொஞ்சம் நிதானித்து கவனித்து இருந்துக்கிட்டிங்கன்னா போதுமானது. நகர்வு மிக மிக சிறப்பாகவே இருக்கும், நன்றாகவே இருப்பீர்கள் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் பைரவ பெருமானை இறுக பிடித்து வழிபாடு செய்யுங்கள். இன்னும் நல்ல ஏற்றம். உங்கள் லைஃப் ஓரளவுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி நகரக்கூடிய அமைப்புகளில் நன்றாகவே உண்டு, நன்றாகவே இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.